நேத்து மேட்ச்ல ஒரு டிபேட்டிங் பாயிண்ட்னா என்ட்ரி கிளாசன் அவுட்டா இல்லையா அப்படின்றது தான் சோசியல் மீடியால டிபேட்டாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பில் சால்ட் வந்து இந்த 6 லைன்ல கேட்ச் பிடிக்கும் போது அந்த இது ரோப் நகர்ந்துச்சா இல்லையா, அந்த ரோப்பு மேல இருக்கிற அந்த இது புஷன் மூவ் ஆச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அது மூவ் ஆகலப்பா, அது நிழலுப்பா அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையும் அதை பார்க்கும்போது அவங்க ஒரு ஆங்கிள் மட்டும் தான் செக் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் அங்க பக்கி அந்த மூவ்மெண்ட் கேமரா இருக்கிறதால அங்க அந்த ஆங்கிள் செக் பண்ணல, டாப் ஆங்கிள் மட்டும் செக் பண்ணாங்க. இன்னும் மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல செக் பண்ணியிருந்தா அது மூவ் ஆன மாதிரி தான், ஒரு இடத்துல ஸ்லைட்டா அசைஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வந்து எனக்கு நாட் அவுட் அப்படின்ற டிசிஷன் தான் என்னை பொறுத்தவரையும் வந்திருக்கணும். அது வந்து நிழல் தான் அப்படின்ற இதுல எடுத்து தேர்ட் அம்பையர் கொடுத்துருந்தாங்க. பட் அது ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்டா மாறி இருக்கு. ஏன்னா என்ட்ரி கிளாசனோட விக்கெட் அந்த இடத்துல எடுத்த உடனே அங்க ரன் ரேட் குறைய ஆரம்பிச்சது. ஒருவேளை அவர் அங்க ஃபீல்ட்ல இருந்திருந்தாருன்னா ரன் வேற மாதிரி போயிருக்கும். இதுல அது அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்சுவலி அது வந்து மிஸ்டேக் ஃப்ரம் தேர்ட் அம்பையர்ன்றது தான் நான் நினைக்கிறேன். அது டெஃபினெட்லி 6 தான். ஆனா இங்க அவங்க நிழல் அப்படின்னு நினைச்சு அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம சொல்லிருங்க மக்களே.